ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்துல நாங்கள் இன்றைய நாளில் சந்தித்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த அதிதிகள் பக்கத்துல ஒரு மிக முக்கியமான விருந்தினரை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் கூட நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். அதை விட கலந்துரையாட போகின்றோம் அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்றதையும் தாண்டி உலகளாவிய ரீதியில நாளுக்கு நாள் அல்லது நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி அதிகமான உயிரிழப்புகள் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த வாகன விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் மூலமான உயிரிழப்புகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக இடம்பெறுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதிலே பல காரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வீதி விதிமுறைகளை பின்பற்றாமை, வாகன சாரதிகளுடைய கவன ஈனம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கின்ற போது இந்த வீதி விபத்துக்கள் அதிகமாக இலங்கையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய விழிப்புணர்வுகளை செய்தாலும் கூட அது சரியான முறையில மக்கள் மத்தியில சென்றடையுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். விபத்தை யாராலும் அதாவது அனுமானிக்க முடியாது, அதை எங்களால் தீர்மானம் செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்படுகின்ற நேரத்துல சரியான விழிப்புணர்வு எங்களுடைய மனதில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த விபத்தை 100 ஒரு 50% குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் காலகட்டத்திலையும் நாங்கள் இருக்கின்ற போது இந்த வீதி விபத்துக்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதனால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், அதை கட்டுப்படுத்துவதற்கும் அதை இல்லாமல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது நாங்கள் இன்றைய நாள்ல எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துரையாட போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வாகன சோதனை உயிர்களை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை யாரு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே அவங்க இந்த வாகன சோதனை உயிர்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வு செயல் திட்டத்தின் மூலமாக என்ன விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க போறாங்க. ஆரம்பத்திலே சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு வாகன விபத்து அல்லது வீதி விபத்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது தனிய ஒரு மனிதர் விடுகின்ற தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே மனிதர்கள் ஓட்டி செல்கின்ற வாகனங்களுக்குள்ளே இருக்கின்ற பிழையான விஷயங்களும் அல்லது வாகனங்கள் சரியான முறையில் இயக்கப்படாதன் காரணமாக இந்த வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறும். எனவே இதனை இல்லாமல் செய்வதற்கும் அல்லது இதனை தடுப்பதற்கும் வாகன சோதனை உயிர்களை பாதுகாக்கும் என்கின்ற விழிப்புணர்வு செயல் திட்டத்தை இந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே இது தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேச போறோம். இது தொடர்பான விடயங்களை பேசுறதுக்காக எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு உபதலைவர் எஸ் வி கணேஷ். அவர் கூட நாங்கள் நேரடியாக பேசலாம். வணக்கம். வணக்கம் திரு கிருஷ்ணாவல்லி ஆதவன் தொலைக்காட்சியில். பொதுவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல எங்கள் சங்கத்தை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லணும் மக்களுக்கு. எங்கள் சங்கம் ரொம்ப பழமையானது. ஒரு 121 வருடத்துக்கு மேற்பட்டது. 1904 தான் இது துவக்கப்பட்டது. எங்கள் சங்கத்துக்கு தலைமையகம்னு ஒன்று இருக்குது. அது ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஆட்டோமொபைல்னு அது ஜெனீவாவில் இருக்குது. நாங்கள் என்ன கொண்டு போகிற இதுகளுக்கும் அவங்களோட உதவியோடு தான், அனுசரணையோடு தான் இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம். இப்போ எங்கள் சங்கத்தை பொறுத்தவரையில் சாதாரணமாக நிரந்தரமாக ஒரு 10,000 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. அது போக தற்காலிக அங்கத்தவர்கள் ஒரு 15,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எங்களுடைய சேவைகள் மெயினாக வாகனம் சம்மந்தப்பட்டது தான். அதில் முக்கியமாக எடுக்க போனால் வெலிவேஷன் பண்ணுறது, வாகனத்தை வெலிவேஷன் பண்ணுறது, கார் வாஷிங் கழுவுறது, அந்த மாதிரி எங்ககிட்ட கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது போக ஒவ்வொரு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மேஜர் ஏரியாவில் எங்கள்கிட்ட 8 பாயிண்ட் இருக்குது. அந்த 8 பாயிண்டில் எங்கள் மெம்பர்ஸ் யாரும் சரி வெஹிக்கிள் போன இடத்துல ஸ்டார்ட் ஆகாமலோ இல்லாட்டி தொந்தரவு பண்ணிச்சுன்னா இன்ஜின் ட்ரபிள் அப்படிப்படி வந்தால் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணால் எங்களோட ஆட்கள் அதை ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்பாங்க மெம்பர்ஸுக்கு. இது மாதிரி நிறைய பங்கேற்பு எங்களுக்கு வாகனங்கள் தொடர்பாக இருக்குது. மெயினாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இந்த வாகனம் உயிரிழப்பு சம்மந்தமாக செய்வோம். அது வாகன விபத்துகள் சம்மந்தமாக. அப்போ போன வருஷம்லாம் சேஃப்டி சொல்லி நாங்கள் செஞ்சோம், ரோட் சேஃப்டின்னு. அந்த நேரம் நாங்கள் செய்யக்குள்ள நிறைய பேருக்கு 2 வீலர் 3 வீலர், அது இருசக்கர வண்டி முச்சக்கர வண்டி
வாகனம் ஓட்டுறவங்களுக்கு, பைஸ்கள் துவிச்சக்கரம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கூடுதலாக தலைக்கவசம் ஹெல்மெட்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக டொனேட் பண்ணி அதை அவேர்னஸ், அந்த விழிப்புணர்ச்சியை உண்டாக்கணும். அதால் கிட்டத்தட்ட சாதாரணமாக வரக்கூடிய விபத்துகள் கொஞ்சம் குறைஞ்சிது. இது மாத்திரம் இல்லை, இதுக்கு பிறகு நாங்கள் தான் எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து போலீஸாரோட அனுசரணை இருக்குது. அது போக ஆர்டிஏட, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிட, அதுக்கு மேலே போக்குவரத்து அமைச்சர், அதுக்கு மேலே கவர்மெண்ட் அரசாங்கத்தோடு எங்களுக்கு சம்பந்தங்கள் நிறைய இருக்குது. அப்போ நாங்கள் கொண்டு வந்த முன்மொழிஞ்சது தான் அந்த வாகனத்தில் முன்னுக்கு சீட் பெல்ட் போடணுன்னு. அது அவங்க சட்டமாக கொண்டாந்து அது நடைமுறையில் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம திருப்பியும் அவங்ககிட்ட வேண்டுகோளிட்டோம். பின்னால் இருக்கிறவங்க, வாகனத்தில் பின்னால் இருக்கவங்களும் சேஃப்டி பெல்ட் போட்டால் நல்லோன்னு சொல்லி சொன்னால் அதுவும் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுபோக பெரிய பிரச்சனை, ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வரக்குள்ளே ஏர்போர்ட்லேருந்து வர்ற நேரம், கட்நாயக்கிலேருந்து வர்ற நேரம், போகிற நேரம் எல்லாம் பெரிய பிரச்சனை வந்து ஒரு கேங் மாதிரி இருந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்க. அவங்க என்ன செய்கிறதுனா, வெஹிக்கிளை ஓட விட மாட்டாங்க, வந்து வெஹிக்கிள் கரைச்சல் பண்ணி அவங்க இந்த அவங்க போகிற நிலைமையை கூட அவங்க மாற்றிடுவாங்க. ஏன்னா தட்டி சின்ன பிள்ளைகளை கையில் வச்சு அந்த வார வழியில் ரெட் லைட்டில் அந்த இடத்துலலாம் நின்று ஸ்டாப் லைட்டில் வச்சு கரைச்சல் பண்ணாங்க. அதையும் நாங்கள் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து எங்கள் மூலமாக தான் அதையும் நாங்கள் அவேர்னஸுக்கு கொண்டு வந்து, விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து, கூடுமான வரைக்கும் ஒரு 90% வரைக்கும் இந்த பிச்சைக்காரங்களோட பிரச்சனையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அது மாதிரி நாங்கள் வாகனத்தால் வரக்கூடிய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொண்டு போகிறோம். இதில் மெயினாக வந்து இந்த வருஷம், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு தந்து இந்த எஃப்ஐஏங்கிறதால எங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும், ப்ரொஜெக்ட்டுக்கும் அவங்களையும் பங்களிப்பு இருக்குது. சாதாரணமாக 100 ரூபான்னா 50 ரூபா வரைக்கும் அவங்க தரக்கூடிய ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுகளை வச்சுட்டு மற்றது நம்ம சங்கத்தால் என்ன செய்யலுமோ அதையும் செய்கிறோம். அப்போ இப்படி வரக்குள்ள வந்து இந்த முறை வந்து மெயினாக வந்து என்னென்னா, ஆட்கள் விபத்தும் கூடியிருக்கு, ஓரளவு குறைக்கிறோம். விபத்தும் கூடுறதும் மக்கள் அநியாயமாக உயிரிழப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தா வந்து ஓட்டுநர்கிட்ட மாத்திரம் இல்லை, அது சம்பந்தப்பட்ட வாகனத்திட பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் இந்த முறை நாங்கள் முன்மொழிஞ்ச வந்து வாகன பரிசோதனையின் மூலம் உயிர் சேதத்தையும் வாகன விபத்தையும் குறைக்கலாம் என்ற தலைப்பில் தான் இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஜூன் மாதம் 2025 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, ப்ரொஜெக்ட் ஒன்று. கிட்டத்தட்ட இது முடியும் தரையில் இருக்குது. மார்ச்சில் நாங்கள் முடிக்கணும். அநேகமாக எல்லாமே செஞ்சிட்டோம். அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ப்ரோக்ராமும். அப்போ அதுகளில் நாங்கள் என்ன வேண்டுறோன்னா, நாங்கள் இதை வந்து இதுக்கு முதல்ல இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முதல்ல நாங்கள் இதை ஜனாதிபதிக்கும் முன்மொழிஞ்சிருக்கிறோம், போக்குவரத்து அமைச்சுக்கு முன்மொழிஞ்சிருக்கிறோம். இதை ஒரு சட்டமாக மாற்ற சொல்லி, அதாவது வாகன பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று. அது நடைமுறைக்கு வரலை இன்னும், ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறோம். அது அநேகமாக நடக்கும். அதில் முக்கியமாக என்னன்னா வந்து, இப்போ வாகன பரிசோதனைன்னு சொல்கிறது வந்து நம்ம சாதாரணமாக வாகனம் ஒன்று ரோட்டில் ஓடக்குள்ள வந்து போலீஸால், பாதுகாப்பு படையாளியோ போலீஸாலேயோ நிறுத்தினா கேட்கக்கூடிய 2 கேள்வி வந்து வாகனத்திட ரெவன்யூ லைசன்ஸ் மற்றும் ஓட்டுநரோட டிரைவிங் லைசன்ஸ். இதுகள் தான் அவங்க மெயினாக பார்க்குறா. மற்றபடி அவர் மது அருந்திருக்காங்கிற பார்க்குறது தான் இந்த இவங்க செய்கிற சேவை. ஆனால் இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வந்து இன்னொரு இதையும் சேர்க்க சொல்லி, அதாவது வாகன பரிசோதனை செஞ்ச ரிப்போர்ட், ரோட் வர்த்தினஸ் ரிப்போர்ட், அதாவது பாதையில் ஓடக்கூடிய வாகனங்கிற தரத்துக்கு அதுக்கு ஒரு சான்றிதழ் கேட்டு தான் நாங்கள் இந்த முறை இதை ப்ரொபகண்டா பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து நிறைய வாகன விபத்துக்கு காரணம் வந்து பிரேக், அது ஒழுங்காக வேலை செய்தா. நம்ம ஏற்கனவே சர்டிஃபிகேட் எடுத்திருந்தாலும் நாளுக்கு நாள் வர பிரச்சனையில் அது பழுதாகலாம். இருந்தாலும் குறைஞ்சது அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த ஓட்டுறவங்களும் சரி வாகன உரிமையாளர்னு சொல்லி கொஞ்சம் கவனம் எடுப்பாங்க. அது மாதிரி சொக்கட் சோவர் வந்து சரியாக இது பண்ணாட்டி, சர்வீஸ் பண்ணாட்டி வாகனம் நாங்கள் நினைக்கிற மாதிரி ஓடாது. சில நேரம் டயர் கலருவோம், அது இது எல்லா பிரச்சனையும் வரும்.
மூன்றாவது டயர் முக்கியமான ரோல் எடுக்குது. ஏன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் டயரை பாவிக்கலும், கூடுதலாக அதே டயரை பாவிக்கக்குள்ள வந்து கம்பிகள் வெளியே வர தொடங்கும். அப்படி வரக்குள்ளே வந்து அது பிரேக் அடித்தா பிடிக்காது, சில நேரம் டயர் வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால ஸ்டியரிங்கில் பேலன்ஸ் பண்ணாமல் போயிட்டு நடக்கிற ஆக்சிடென்ட்கள் கூட. மற்றது வந்து சிக்னல் லைட், அதாவது வெஹிக்கிளில் உள்ள ஹெட்லைட், ரியல் லைட், அதுகளும் சரியாக வேலை செய்யாட்டியும் நம்ம திடீர்னு லைட்டை போட்டிருக்கோன்னு நினச்சி திருப்பக்குள்ள அந்த லைட் வேலை செய்யாட்டி பின்னால் வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குது. இதுகளை தான் நாங்கள் வந்து விரும்பி சொல்கிறோம், இதை எப்படியாவது நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் பெரிய ஒரு சேவை செய்கிறோம் இதுக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு சங்கம்தான் இந்த மாதிரி இதில் இருக்கிறோம். அப்போ எங்களால் செய்யக்கூடியது ஒரு பெரிய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் எங்கள் இதுலேயும் வந்து நம்ம 2 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷம் ஒருக்கான்னு எலெக்ஷன் வைப்போம். எலெக்ஷன் வச்சு வெற்றி தான் வரணும். பிரசிடென்ட் போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 பேர், மற்றபடி செக்ரட்டரி 1, மற்றது கமிட்டி மெம்பர்ஸ்னு ஒரு 12 பேர். நாங்கள் தான் அதை அந்த வருஷம், இந்த வருஷம்னா இந்த வருஷம் நாங்கள் தான் அந்த முடிவுகள் எடுப்போம். அப்போ ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங் நடக்கிற நேரமும் மாதத்துக்கு 1 நடக்கும். அதில் மெயினாக அதில் ஒரு இன்வைட்டியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வருவாங்க. இப்போ இன்றைக்கி யார் டிஐஜி டிராஃபிக்கோ அவங்க வருவாங்க. அவங்க மாறலாம், ஆனால் அவங்களும் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் வருவாங்க. அந்தந்த மாதத்தில் நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பேசி சுமூகமாக முடிச்சுக்கொள்வோம். அவங்க நிறைய உதவி பண்ணுறாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து நிறைய ஹோர்டிங்ஸ் அடிப்போம். அதை விபத்து வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன போடணுமோ ஒரு இது ஹோர்டிங்ஸ் எல்லாம் அவங்க எங்களுக்கு உதவி பண்ணி நாங்கள் முக்கியமான ஏரியாவில் நாங்கள் அதுகள் போட்டுக்கிட்டு வரோம். இந்த மாதிரி எங்களால் எந்த வரைக்கும் இந்த விபத்தை குறைச்சி மக்கள் உயிரிழப்பை குறைக்கிறது தான் எங்களோட மெயின் ரீசன். ஏன்னா இந்த முறை வந்து எஃப்ஐஆரில் கொடுத்த சப்ஜெக்ட் இது எங்களுக்கு. இது அதாவது அவங்க 5 பிரிவாக வச்சுருக்கிறாங்க இந்த சேஃப்டியை. அதில் 2வது பிரிவு தான் இந்த வாகன பரிசோதனையும் அதன் மூலமாக விபத்துகளை குறைக்கிறதும் உயிர் சேதத்தை குறைக்கிறதுன்னு சொல்லி இதுதான் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் எதுவும் தெரியணும்னா கேளுங்க, நாங்கள் எங்களால் என்னதை சொல்கிறோம். பொதுவாக வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களில் வாகன பரிசோதனை வந்து மேற்கொள்ள வேண்டும், அது அரசாங்கம் அதை வந்து ஒரு சட்டமாக வந்து இயற்ற வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு கோரிக்கையாக வந்து இருக்குது. இப்போ நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாகன பரிசோதனை அல்லது வாகனத்துக்குரிய ஒரு ரிப்போர்ட் வந்து தயார்படுத்தப்படுகிறது அல்லது ஒரு வாகன ஓட்டுநருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அது குறிப்பிட்ட எத்தனை காலங்களுக்கு அது செல்லுபடியாகும், எத்தனை காலங்களுக்கு அவர் வந்து அதை பயன்படுத்தலாம்? அது வந்து கட்டாயம் நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னென்னா இப்போ வந்து நாங்கள் இந்த வருஷம் எடுத்துகிட்டு 5 வருஷத்துக்கு ஓட்ட இல்லாத. அப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ சிலோனில் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையில் உள்ள சட்டம்படி ஒரு ரெவன்யூ லைசன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயம் ஒரு வருஷம் வந்து இருந்தாலும் கூட இப்போ வாகனம் வந்து வீதியில் வந்து பயணிக்கிற நேரத்தில் வாகனத்தின் தேய்மானம்ன்றது அதிகமாக வந்து இருக்கு. எனவே தேய்மானம் அதிகமாக இருக்கிறபடியால் அந்த ரிப்போர்ட்டினுடைய கால அளவும் வந்து சில வேளை குறைவாக வந்து இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் கேட்குறேன். இல்லை, கட்டாயமாக குறைவாக இருந்தால் தான் நல்லது. ஒரு வருஷத்துக்குள்ளே என்னமும் நடக்கலாம். நாங்கள் இப்போதைக்கு இதை இந்த கோரிக்கை கொடுத்தா இதை சட்டமாக்க சொல்லி, சட்டமாக்குறதுக்கு அவங்க உறுதியாக செய்வோன்னு சொன்னால் நாங்கள் காலத்தை வேணால் நம்ம பேசலாம். நம்ம வந்து ஒரு 6 மாதம், அது ஓரளவு 6 மாதம் சொல்கிறது வந்து பெரிய பிள்ளைகள் நடக்க வாய்ப்பு இல்லை. 1 வருஷம் சொல்லக்குள்ள கொஞ்சம் கூட தான். நீங்கள் சொல்கிற சாரி, ரெவன்யூ லைசன்ஸ் வேறு, வெஹிக்கல் டெஸ்டிங் வந்து வேறு. அப்போ நாங்கள் வந்து அதை அவங்ககிட்ட கோரிக்கை விடணும். அதை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணக்கூடிய மாதிரி, பரிசோதிக்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு வாகனத்துக்குரிய பரிசோதனைகளை வந்து வச்சுக்கணும் அல்லது ஒரு வாகனத்துக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு சாரதிகளும் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வரும்போது இதுக்கு வேறு சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு வந்துச்சா அல்லது வேறு ஒரு வித்தியாசமான ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து கிடைச்சிதா? இல்லை, இதுவரைக்கும் யாருமே வரல, எல்லாம் இதை வரவேற்று தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இது இப்படி ஒன்றும் நடந்ததில்லை. ஓகே, இப்போ நாங்களும் வந்து ஏன்னா நம்ம வந்து நடக்கிற விபத்தையோ உயிர் சேத்தையோ எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது. இருந்தாலும் இந்த மாதிரி விதிமுறைகளை மாற்றுறனால ஒரு ஒரு கொஞ்சமாவது குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா அது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய வெஹிக்கல் லொரிகள்லாம் எடுத்திங்கன்னா பிரேக்கே வேலை செய்யாமல் லைட்டே இல்லாமல் ஓடுற வாகனங்கள் இன்னும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு
சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணக்குள்ள, ஒரு சட்டத்தை கொண்டு வரக்குள்ள வாகன ஓட்டுநர் சரி, கூடுதலாக வாகன ஓட்டுநர் டிரைவர்கள் அவங்க வந்து வாகன சொந்தக்காரங்க இல்லை. இது வந்து வாகன சொந்தக்காரனுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அவங்க வாகனம் தானே. வாகனம் விபத்தாகி ஒரு ஆள் இறந்தாலோ எல்லாம் டிரைவர் மேல பிரச்சனை போனாலுமே அது மொத்த பொறுப்பு எடுக்கக்கூடியது வந்து வாகன உரிமையாளர். அந்த உரிமையாளருக்கு இந்த இது கட்டாயமாக பயன்படும். அதுதான் எங்களோட மெயின். அதாவது வந்து இப்போ நான் உங்களோட வாகனத்தை எடுத்து விட்டணும், யார்டே எடுத்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இது இருக்காது. ஆனால் கொடுக்க போகிற உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இவன் போயிட்டு இதை ஆக்சிடென்ட் இதானா இதில் வரப்போகிற பின்விளைவுகள் வந்து இப்போ பொறுப்பு வந்து வாகன உரிமையாளருக்கு. அதனால நாங்கள் நினைக்கிறோம் இது கட்டாயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். இது நாங்கள் இந்த கொழும்புல இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தா ஸ்ரீலங்காவில். இப்போ வாகன ரிப்போர்ட் வந்து ஒருத்தர் வந்து எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுகின்ற நேரத்தில் அதில் ஹியூமன் எரரை தாண்டி வாகனத்தில் பிழை இருக்குன்றது வந்து கண்டுபிடிக்கப்படுகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கப்படும்? அதுக்கு கட்டாயமாக இப்போ இப்படி தானே. இப்போ நம்ம பிரேக் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்த சர்டிஃபிகேட் உள்ள வாகனம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதில் அந்த நாங்கள் கொடுத்த 4-5 ஐட்டம் குறைபாடுகள் இருந்தால் கட்டாயமாக அது ஒரு பெரிய தண்டனைக்குரிய விஷயமாகவும் ஓனருக்கு, வாகன ஓனருக்கு தான். அது வந்து டிரைவரை பாதிக்காது, ஓட்டுநரை பாதிக்காது. ஏன்னா அந்த வாகனத்து பொறுப்புள்ளாக்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். அந்த வாகனம் யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவங்களுக்கு கட்டாயமாக சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அது பனிஷ்மெண்ட்டை பற்றியோ இதோ இன்னும் நாங்கள் யாரும் கலந்துரை ஆடலை. முதல் இந்த சட்டத்தை வந்தால் தானே அதுக்கு பிறகு கட்டாயமாக நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் மாத்திரம் செய்யலாது. போக்குவரத்து அமைச்சு மூலமாக ஜனாதிபதி மூலமாக தான் இது ஒரு வரையறை பண்ணி வரணும். அடுத்தது ஆர்டிஏ, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, முனிசிபாலிட்டி வேறு இன்வால்வ். ஏன்னா நிறைய சில நேரங்களில் நிறைய விபத்துகளுக்கு காரணம் அந்த ரோட்டின் தன்மை, குழிகள், சில நேரம் தண்ணிக்கு பைப்புக்கு வெட்டி போட்டுட்டு அதை சரியான முறையாக மூடாமல் போனாலும் ஸ்பீடாக வர வாகனங்கள் சில நேரம் அந்த குழிகளில் விழுனாலும் விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அவ்வளோ பேருக்கும் அந்த பொறுப்பு வரணும். இப்போ ஒரு டிரைவர்னு சொன்ன இப்போ நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் குழி இருந்து இல்லாட்டி தண்ணி நிறைஞ்சி குழிகள் தெரியும். அந்த மாதிரி ஆக்சிடென்ட்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து கட்டாயமாக முனிசிபாலிட்டி, அதாவது ரோட் டெவலப்மெண்ட்டும் அந்த பொறுப்பை பார எடுக்கணும். இது வந்து ஜாயின்ட் வெஞ்சர், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா தான் இந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் வரும். இலங்கையில் இப்போ அண்மைய நாட்களில் வந்து இடம்பெறுகின்ற வாகன விபத்துக்கள்ன்றது அதிகமாக வந்து இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து இது ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த விஷயம் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்குற அல்லது என்னுடைய மனசுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விபத்துக்கள் எல்லாமே வீதிகளில் அதிகமாக இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த விபத்துக்களுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து இருக்கிறது என்ன? ஒரு வாகனங்களில் ஏற்படுகின்ற தவறா அல்லது அந்த பிழையா அல்லது ஒரு ஹியூமனால விடப்படுகின்ற தவறா? எந்த விஷயம் காரணமா இருக்கு? இல்லை கட்டாயம் இதை எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வந்து மது அருந்துதல். அந்த ஓட்டுநர் வந்து குடிச்சிட்டு ஓட்டுனால தான் கூடுதலான ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இலங்கையில். நீங்கள் பாருங்கள், இப்போ கிட்டத்தில் நிறைய அவுட் ஸ்டேஷனில் வந்து பஸ் பிறண்டு விழுந்து அது எல்லாமே வந்து கூடுதலாக ஓட்டுநர் குடிச்சு வந்த பிரச்சனை தான். அதை தவிர வந்து நாங்கள் ரெண்டாவது சொன்ன மாதிரி ரோடின் தன்மை, மற்றபடி வந்து கேர்லெஸ் டிரைவிங், அது சில சின்ன பையங்க, அதாவது இளந்தாரிகள், யங் ஏஜில் உள்ளவங்க அவங்க வந்து விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க சில நேரம் வந்து என்டர்டெயினாக ஓட்டுறது தானே. இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் தான் கூடவே ஒழிய ஒழுங்கான ஒரு ஓட்டுநராக இருந்தால் இவ்வளோ பெரிய விபத்துகள் வர வாய்ப்பு குறைவு. இப்போ இலங்கையில இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து ஏற்படுகிறதுக்கு இந்த மாதிரியான சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வாரீங்க. இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னேன், இப்போ வாகனங்களுக்குரிய பரிசோதனை ரிப்போர்ட் அது வந்து தயாரிக்கப்படுகின்ற நேரத்துல அல்லது அதை வந்து ஒரு சட்டமாக்க கொண்டு வருகின்ற நேரத்துல வந்து இதுல பொதுமக்களுக்கு என்ன இடையூறு அல்லது என்ன கஷ்டம் ஆரம்பத்துல வந்து இப்போ ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற நேரத்துல அந்த சட்டத்தை முழுமையாக
பின்பற்றுவதற்குரிய கால அவகாசம் பொதுமக்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா சரியான முறையில வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து சென்றடையாது, அல்லது இந்த விஷயம் தொடர்பான நிறைய நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. எனவே ஆரம்ப நாட்கள்ல அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட புரிதல் எப்படி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? கடினமா இருக்குமா? கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு என்ன மாதிரி தொகை அறவிடுறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தொகை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சில ஆட்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஓகே, அது ஒன்று. இப்போ நாங்கள் அந்த வாகன லைசன்ஸ் எடுக்கிறதுலே நிறைய சிக்கல் வந்து இருந்தது. அந்த அட்டை வந்து தயாரிக்கப்படுறதுலே வந்து அது இலங்கையில் வந்து பெற்றுக்கொள்றதுலே இப்போ நிறைய பேருக்கு அந்த சிக்கல் வந்து இருந்தது. குறைபாடு இருக்கு. ஆமாம், அந்த பிரச்சனை அதனால இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள வந்து அந்த வாகன உரிமையாளருக்கு நேரங்கள் கொஞ்சம் செலவாகும். அதை இதை கொண்டு போகணும், டைம் கிடைக்கணும், அங்கே அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது உடன்பாடு ஆன முதல் கட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சில வாகனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய வாகனத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ரிப்போர்ட் எடுக்கணும்னு அவர் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா இங்கே வந்து நிறைய வாகனங்கள் அப்படி தான் ஓடுது. ஓனர் ஓட்டுறது இல்லை, எல்லாம் ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வெஹிக்கிள். அந்த மாதிரி வரக்குள்ள இந்த பிரச்சனை கட்டாயம் வரும். ஆனால் நம்ம வந்து இதை வந்து சாத்தியப்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள இந்த ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட்டால் ஓகே பண்ணி இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6-7 ஒப்ஜெக்ஷன் வரலாம். அப்போ நம்ம வந்து படிப்படியாக தான் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டி வரும். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது அந்த பின்னுக்கு இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் வந்து போடணுமென்ற ஒரு விஷயத்த நீங்கள் கட்டாயமாக்கி அதை வந்து சட்டமாக்கினது. அதை விட ரோட் சிக்னலில் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அதையும் வந்து சட்டமாக்கி தடுத்து நிறுத்தன்னு சொன்னால் இப்போ போலீஸ் வந்து அந்த இடத்துல நிற்பாங்க, அவங்களால அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ வாகனம் வந்து ஓட்டுகின்ற நேரத்தில் வாகனத்தினுடைய பின் சீட்ல வந்து இருக்கிறவங்களும் வந்து கட்டாயம் சீட் பெல்ட் போடணும்ன்றதை இப்போ ஒரு இடத்துல போலீஸ் வந்து செக் பண்றாரு அப்படின்னு சொன்னா கட்டாயம் அந்த இடத்துல அதை வந்து செய்வாங்க. ஆனா இது வந்து ஒரு ஹியூமன் தனிப்பட்ட நபரே இதை வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது அவருக்கு அது கடினமாக தானே இருக்கும். அதைத்தான் இல்லை, அது கட்டாயம் கடினமாக இருக்கும். அதை தவிர வேற வழியில் நம்ம விபத்துகளை குறைக்கணும்னா இதுகளை கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து இப்போ இந்த சிஸ்டம் இந்த சட்டம் விதிமுறைகள் சரியாக வந்ததுன்னா இதில் பெரிய பங்கு போலீஸ்காரங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரிவனிரேஷன் லைசன்ஸ் செக் பண்ணக்குள்ள கட்டாயம் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கேட்கணும். அப்போ அந்த டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் அவனுக்கு ஒரு தண்டனையோ ஏதோ அது இனிமேல் தான் தெரியும் எப்படி. இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஒன்றும் ஒரு தொகை இருக்குது அபராதம், அதே மாதிரி இதுக்கு ஒரு அபராதம் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து 1-2 பேரை நாங்கள் போலீஸால் பிடிக்க தொடங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வாகனங்களும் இந்த சட்டத்துக்கு உள்படுவாங்க. இதால் வரக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா கட்டாயமாக மக்களுக்கு நடக்க போகிற விபத்து எல்லாமே குறைக்கப்படும். இதுதான் நாங்கள் விரும்பி இதை மேற்கோள் கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ உங்களோட சங்கத்தால் இது ஒரு கோரிக்கை வந்து அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படுகிறது. அரசாங்கம் இதற்கு உங்களுக்கு என்ன பதிலை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அல்லது இதனுடைய முன்னேற்பாடான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படுகிறது? இல்லை, இப்போ இப்படித்தானே இப்போ நாங்கள் கொடுத்து 2 மாதம் கிட்ட தான் ஆகுது. இன்னும் அவங்க இது செய்யணும்னு சொல்லலை, செய்ய வேணான்னு சொல்ல. இதை வந்து அவங்க உடனே முடிவு எடுக்கல. ஜனாதிபதி கையில் நாங்கள் மனு கொடுத்தாலுமே அது வந்து 10 பிரிஞ்சு போகும். ரோட் டெவலப்மெண்ட், டிஃபென்ஸ், மற்றது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அப்படி இவங்களோட பேப்பர் நாங்கள் கொடுத்த பேப்பர் போகும். அவங்களோட இதால் வரக்கூடியது ப்ளஸ் மைனஸ், நல்லது கெட்டதை அவங்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று கேட்பாங்க. அதெல்லாம் ஆராய்ஞ்ச பிறகு தான் எங்களுக்கு ஒரு பதில் தருவாங்க. அது இப்போ உடனே கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். நாங்கள் எவ்வளோ தூரம் அதை தொடர்ந்து இது பண்ணுறோமோ அதை வச்சு தான் இருக்குது. அப்போ அது அநேகமாக நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே சரி நடக்கலாம். ஆனால் அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம மனு தான் கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க வந்து கட்டாயமாக கேட்பாங்க, இதனால நாட்டுக்கு என்ன பெனிஃபிட், நாங்கள் சொல்கிற பெனிஃபிட் ஓகே, அதனால வரக்கூடிய இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்கன்வீனியன்ஸ், அதாவது கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி அவங்க சொல்கிறத வச்சு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ
இதனால வந்து பொதுமக்கள் வந்து டிசைட் பண்ணி அதனால அவங்களுக்கு அது சௌகரியமா இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு சில வேளை அரசாங்கத்துக்கு அதால ஒரு குழப்பகரமான சூழ்நிலைகள் வந்து வருமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கட்டாயம் நிறைய வந்து இருக்குது. எனவே அவங்க வந்து அதை கன்சிடர் பண்றதுக்குரிய கால அவகாசம் வந்து நிறைய கொஞ்சம் எடுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சில வேளை இப்ப அரசாங்கத்திடம் இந்த மனு வந்து கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இதை சட்டமாக இயற்றுவதற்குரிய அனுமதி வந்து கிடைக்க பெற்று விட்டுச்சு அப்படின்னு ஒரு நிலை வந்து வருகிற நேரத்துல அதுக்கப்புறமாக இந்த விஷயத்த பொதுமக்கள் மத்தியில வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும், நெருக்கமாக அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சங்கம் மூலமாக நீங்க எடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நாங்கள் இது மாத்திரம் இல்லை, நாங்கள் இது மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்போம். எங்களோட ஆஃபீஸ் வந்து எங்களோட ஆட்டோமொபைல் ஆஃபீஸ் வந்து 5 தட்டு பில்டிங் நேராக ஹாலிடேனுக்கு அடுத்தால, அது இப்போ உள்ள ரமடா ஹோட்டலுக்கு அடுத்தால, கேபிஎம்ஜி ஆஃபீஸுக்கு அடுத்தால இருக்குது. ரொம்ப கிட்ட எக்ஸஸ் யாரும் வந்து போகக்கூடிய மாதிரி ஆம்பிள் பார்க்கிங் இருக்குது. எங்களுக்கு அங்கே ஒரு போர்ட் ரூம் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னா ப்ரெஸ்ஸில் வந்து முக்கியமான எல்லா ப்ரெஸ்ஸையும் வர சொல்லி நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்வோம். அது நாங்கள் மாத்திரம் செய்ய மாட்டோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட் உள்ள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஆர்எம்பினா கமிஷனர் வர சொல்லுவோம். அப்படி எங்களோட ஒரு செக்ரட்டரி, ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க, எல்லாருமே அதுகளை முறையாக செய்வாங்க. வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் இந்த சட்டம் வருதுன்னு சொன்னால் அதால் வரக்கூடிய நல்லது கெட்டதை பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் ஒன்று வச்சு நாங்கள் எங்களோட போர்ட் ரூமில் அதை நாங்கள் செய்வோம். அப்படித்தான் நாங்கள் விழிப்புணர்ச்சி செய்வோம். எல்லா பேப்பரும் போவோம், அடுத்த நாள் பேப்பர்ஸ்லேயும் வரும், எல்லா செய்தி இதுலேயும் வரும். நாங்கள் அதை எங்கள் செலவில், அதாவது சங்க செலவில் தான் அதுகள் செய்வோம். அது நாங்கள் கூடுதலாக அது நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு இது வரக்குள்ளே அதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போது இவ்வளோ விஷயம் வந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில் வந்து ஏற்படுகின்ற அதிகமான இந்த வீதி விபத்துக்கள், அந்த வீதி விபத்துக்களை வந்து குறைக்கணும் என்றதுக்காக இந்த மாதிரியான சட்டங்களை வந்து இயற்றணும் அப்படி என்ற ஒரு கன்சர்ன் உங்களுடைய மனசில் வந்து இருக்கிறபடியால் நாங்கள் அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் எத்தனை பேர் இந்த வீதி விபத்துக்களால் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றியதான புள்ளி விவரங்கள் அதாவது முழுமையான ஸ்டாட்டிஸ்டிக் எங்களுக்கு தர இயலாது. ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. உயிர் சேதம் வந்தால் அது வந்து வெளியே வரும், அதாவது போலீஸ் ரிப்போர்ட் அது இதெல்லாம் வரும். சின்ன டேமேஜ், ஒரு கை உடஞ்சோ கால் உடஞ்சோ அதுகள் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வராது. ஏன்னா இவங்க போலீஸுக்கு போக மாட்டாங்க, சுமூகமாக செட்டில் பண்ணிக்கொள்வாங்க. அதாவது உங்கள் காரு என் காரு ஆக்சிடென்ட்னா எங்கள் 2 பேருக்குள்ளே இன்சூரன்ஸோ ஏதோ போட்டுக்குள்ளோ முடிச்சுட்டு போலீஸுக்கு போகாமலே முடிப்போம். அப்படி வர விபத்துக்களால் உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக், உண்மையான நிலவரம் எங்களுக்கு சொல்ல இயலாது. ஆனால் எங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 பேர் இறக்குற மாதிரி சிலோனில் ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் கணக்கு பார்க்கணும். 8 பேரோ 10 பேர் சொன்னால் ஒரு மாதத்துக்கு 300னா 3600 பேர் சர்வசாதாரணமாக இறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இதை தான் நாங்கள் குறைஞ்சது ஒரு 1000த்துக்காவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது ஸ்ரீலங்காவினுடைய நிலைமை எப்படி வந்திருக்கு இந்த வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக? வீதி விபத்துகள் பொறுத்தவரை சிலோன்லேயும் கொஞ்சம் கூடத்தான். ஏன்னா இப்போ வாகனங்கள் பழைய மாதிரி இல்லை, வாகனங்களும் நிறைஞ்சிட்டு. இப்போ இந்தியாவுக்கு ஒப்பிட இயலாது. இந்தியாவோட ஒப்பிடக்குள்ள வந்து அவங்களோட ஜனத்தொகையும் எங்களை மாதிரி கணிசமான 3 இல்லை கூட, நம்மட 22 மில்லியன், அவங்களோட 140 மில்லியன். அப்போ அவங்களோட வந்து ரோட், அதாவது போக்குவரத்து சொல்கிறது கூட நம்மக்கிட்ட கிட்டையும் போக இயலாது. ஏன்னா நம்மளோட கூடுன நீளமே 350லேருந்து 550 கிலோமீட்டர் தான். அவங்க 3600 கிலோமீட்டர் கல்கால்ரா டு இங்கே தொங்கல்லேருந்து டெல்லிக்கு போகிறனாலும் அப்படி. அதுவும் அவங்களோட போக்குவரத்து அந்த ட்ரெயின்லாம் வந்து 1-2 கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு குறைந்தது ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நீளம். நிச்சயமா. இந்த விஷயம் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்தியாவினுடைய போக்குவரத்து நடைமுறைகளை தாண்டி இலங்கையில் நிறைய போக்குவரத்து நடைமுறைகள் கடினமாக்கப்பட்டிருக்கு. இப்போ தலைக்கவசம் அணியோணும் என்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். தலைக்கவசம் இல்லாமல், ஹெல்மெட் இல்லாமல் யாருமே ரோட்டுக்கு வந்து வர மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் அது அப்படி இல்லை. அங்கே அந்த சட்டம் வந்திருந்தாலும் மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் வந்து
விபத்துக்களும் உயிர் சேதம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நதி ஆறுங்கிற நிறைய போக்குவரத்து, அதாவது போட், அந்த மாதிரி படகுகளில் போகிற விபத்துக்கள்லாம் பயங்கரம். ஒரு படகு பிறண்டுச்சுன்னா 200 பேர் ஒரே நேரத்தில் இறந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ், விமான போக்குவரத்து, ஒவ்வொரு ஊருக்கும் 2 ஹவருக்கு ஒருக்கா ஃப்ளைட் இருக்குது. கல்கட்டா டு சென்னை, சென்னை டு மதுரை, மதுரை டு தூத்துக்குடி, அப்படி பயங்கரமாக ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் நிறைய இருக்குது. அதுகளில் ஒன்று போனாலும் 200 300ன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒத்திரையில் வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் குறவு தான். இதுதான் உண்மையான இது. ஏன்னா நமக்கு வந்து ரிஸ்பெக்டர் கொஞ்சம் குறவு. ட்ரெயின் எடுத்தாலும் 1-2 ட்ரெயின் தானே ஓடுது. அதனால் அந்த அவ்வளோ பெரிய விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இந்த வாகன சோதனை உயிர்களை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் கடந்த வருடம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அது முடிவடைகின்ற தருவாயில் வந்திருக்கு. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த வீதி விபத்துக்களை வந்து குறைப்பதற்கு உங்களுடைய ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் சங்கம் வந்து நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டே வர்றாங்க. எனவே இதுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய மெம்பர்ஸை பற்றி வந்து சொல்லுங்கள். அவங்க இது சம்பந்தப்பட்ட விடயங்களில் வந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்புகளை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க? அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒத்துழைப்புகளை இலங்கையில் எந்தெந்த மாதிரியான நிறுவனங்கள் அல்லது சங்கங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறாங்க? கட்டாயம். அதாவது அங்கத்தவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சர்வசாதாரணமாக ஓல் ஐலண்ட் எடுத்தால், முழு இலங்கையும் எடுத்தால் ஒரு 10,000 மெம்பர் அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடியது ஒரு 350லேருந்து 400 பேர். எங்களுக்கு வந்து 2-3 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கள் கிளப்பை பொறுத்து எங்களுக்கும் ஒரு இன்கம் வேணும். அந்த கிளப்பில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார் இருக்குது, பில்லியர்ட் டேபிள் இருக்குது, மற்ற வாஷிங், வெலிவேஷன் அப்படி இருக்குது. இதில் வந்து எங்களோட அங்கத்தவருக்குன்னு சொல்லி ஒரு சலுகை இருக்குது. இப்போ சர்வமாக சொல்லுமே, ஒரு காவஷ் எடுத்தாலும் நார்மலாக மெம்பருக்கு கொடுக்குற ரேட்டை விட நான் மெம்பருக்கு ஒரு 300 400 கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லா அங்கத்தவரும் எங்களுக்கு சரியான பங்களிப்பை தாராங்க. இதை தவிர எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து சிலோனில் மொட்டோ வெஹிக்கல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் வேறையா அவங்க இந்த ரேசிங் அது இது ஸ்போர்ட்ஸ் அதுகள் செய்கிறோம். அவங்களும் எங்களோட அனுசரணையில் இருக்காங்க. போலீஸில் எங்களுக்கு நியாயமான உதவி இருக்குது. நாங்கள் இப்போ ஏற்கனவே எங்களோட கன்சல்டன்ட் சொன்ன மாதிரி போலீஸில் டிராஃபிக் டிவிஷனே உருவாகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். இதில் 1904 திறக்கக்குள்ளே வந்து நிறைய வாகனங்கள் இல்லை, எல்லாம் மாட்டு வண்டி கருத்தை தான் இருந்தது சிலோனை பொறுத்தவரையில். இன்றைக்கி எல்லாமே வெஹிக்கலாக மாறிட்டு அதுகள் குறைஞ்சிட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பழைய காலங்களில் ஒரு 1925 30க்கு இடைப்பட்ட காலங்களில் டிராஃபிக்குன்னு ஒரு செக்ஷன் தேவைங்கிறது கூடுதல் பங்களிப்பு எங்களோட கிளப்பால் தான் அது வந்துச்சு. ஏன்னா நாங்கள் அந்த நாளில் இருந்தே ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்கும் இப்போ டிராஃபிக் டிவிஷன்லேருந்து ஒரு டிஐஜியோ யாரையோ கொண்டு வந்து நாளுக்கு நாள் நடக்கிற பார்த்தீங்கன்னா ரோட் லைட் போடுறது, அந்த கர்வ் ரோட் திரும்புகிற இடத்துல சரியான பாதை இல்லாட்டி அதுக்கு ஒரு எரோ மார்க் போட்டு அந்த மாதிரி நிறைய போர்டெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதாவது டிராஃபிக்கோட பேசி பார்க்கிங்கில் இடத்துல சின்ன பிள்ளைகள் க்ராஸ் பண்ணுற ஸ்கூல்களுக்கு நிறைய உதவிகள் நாங்கள் பண்ணுறோம். இந்த இதுகளுக்கு பற்றி அதுகள் வந்து கட்டாயமாக போலீஸ் மூலமாக கவர்மெண்ட் அனுசரணை எங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்னொன்று இந்த கொழும்புக்கு வந்து போகிற வெளியூர்காரங்களுக்கு இங்கே வாகனங்கள் ஓட்டுறதுக்கு நாங்களும் ஒரு பங்கு கொடுக்குறோம். அதாவது இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இங்கேருந்து வெளியூர் போகிறவங்களுக்கும் நாங்கள் 1 வருஷம் வெலிட் பண்ணி கொடுக்குறோம், லோக்கல் லைசன்ஸ் உள்ள ஆட்களுக்கு. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வெளியூர் லைசன்ஸ் கொண்டாடுறவங்களுக்கும் இங்கே நாங்கள் அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்து கொழும்புல ஓட விடுறோம். அது மாதிரி நிறைய ஒரு சேவைகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கடைசியாக வந்து நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து இப்போது இருக்கிற வாகனங்கள் எல்லாமே எரிபொருளை நம்பி வந்து இயங்குகின்ற வாகனம். இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நிறைய வந்துட்டு. ஸோ உங்களுடைய ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கலாக இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கன்சிடர் பண்ணுறீங்க? ஏதாச்சும் புதிதான ஏதாவது திட்டங்கள் அதுக்கு நீங்கள்? அது கட்டாயம் இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் செய்ய கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து எல்லா இடமுமே இந்த பவர் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ளக் பண்ணுறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போயிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது தானே, அது இன்னும் எங்ககிட்ட இல்லை.
அது நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஏன்னா வெளியிடங்களில் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வேறு கம்பெனிஸ் அதை மூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் நாங்கள் இப்போ வந்து பெட்ரோல் டீசலில் ஓடுற வாகனங்களுக்கு தான் எங்களுக்கு 8 பாயிண்ட் இருக்குது, ரிப்பேர் பண்ணலாம் இருக்குது. இது வந்து நான் இது புது சப்ஜெக்ட். இந்த இப்போ ஒரு 6 மாதமாக இது தொடங்கினேன். ஏன்னா இப்போ இந்த கிட்டத்தில் வந்த வாகனங்கள் தான் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து. இதுக்கு நாங்கள் ஏற்கனவே மீட்டிங் போட்டு 2-3 கம்பெனியோட டிசைட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எந்தெந்த ஏரியாவில் நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட் வைக்கிறது, நம்ம கிளப்லேயும் வாஷிங் ஏரியாவில் எங்கேயாவது வைக்கலாமான்னு சொல்லி எல்லாம் நாங்கள் இன்னும் இது பரிந்துரைச்சிருக்காங்க. இன்னும் ஒன்றும் முடிவு வரலை. அது கட்டாயமாக நாங்கள் ஏன்னா உலகம் எங்கே ஓடுதோ அங்கே தான் நாங்களும் ஓடணும். ஏன்னா இது இப்போ பழைய டீசல் பெட்ரோல் நம்பி வேலையில் எல்லாருமே இப்போ வெஹிக்கிள் வந்துட்டு நியாயமாக ஒரு 500 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணாலே எத்தனை கிலோமீட்டர் ஓடலாங்கிறாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்தனால நாங்கள் அதுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்பை நாங்கள் செய்வோம். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் 4 முறை சரி வெளியூர் போகிற வாய்ப்புகள் வரும். இந்த மொபிலிட்டி பொறுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் கமிட்டியில் ஒரு 10 செக்ஷன் இருக்குது. ஃபைனான்ஸுக்கு ஒரு செக்ஷன், ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று, வெலிவேஷனுக்கு ஒன்று, அப்படி அந்தந்த சேர்மன் அதுக்குன்னு ஒரு சேர்மன் நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபாரினில் போக வேண்டியிருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்ரீலங்காலேருந்து எங்களோட பிரசிடென்ட் தம்மிக் ஆர்டிக்கல் அவர் தான் பிரசிடென்ட், அவரும் செக்ரட்டரியும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த செக்ஷனல் சேர்மனும் யாராவது ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி போவாங்க. அதுக்கும் அவங்க வந்து எங்களுக்கு பாதி செலவு எஃப்ஐஆல பாதி கொடுப்பாங்க. அதாவது எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிலேருந்து கொடுப்பாங்க. கூடுதலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உலகம் பூரா 160 ஆட்டோமொபைல் அசோசியேஷன் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி, சுவிட்சர்லாண்ட்னாலும் ஜப்பான்னாலும் அங்கேயும் எங்களோட ஒரு பிரான்ச் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அவங்க இங்கே வந்து என்ன செய்யலாம், நாங்கள் உதவி பண்ணணும், அந்த மாதிரி. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து இந்த வாகன சோதனை உயிர்களை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கை, வீதியில் வந்து இடம்பெறக்கூடிய விபத்துக்கள் தனியனே ஒரு மனிதனை சம்பந்தப்படுத்தியோ அல்லது அவரை வந்து குற்றம் சொல்லியோ வந்து இல்லாமல் வாகனங்களை வந்து சரியான முறையில் வந்து பரிசோதனை செய்து அந்த வாகனங்களுக்கு சரியான முறையில் ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைக்கப்பெறுமாக இருந்தால் கணிசமான அளவு இலங்கையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நாளைக்கு 8-9 பேர் வந்து இறக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொன்னீங்க. அது கணிசமான அளவு வந்து குறைவடைய செய்வதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. எனவே அந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசாங்கம் இதற்கு ஒரு சட்டமாக இதனை வந்து கொண்டு வர வேண்டும். அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் மக்கள் அதனை பின்பற்றுகின்ற நேரத்தில் வாகன விபத்துக்கள் இலங்கையில் குறைவடையும், உயிரிழப்புகளை எங்களால் வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படி என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் மூலமாக வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய முன்னெடுப்புக்கு எங்களுடைய தொலைக்காட்சியும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட இந்த சட்டம் கூடிய சீக்கிரம் வந்து இலங்கை அரசாங்கத்தால் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். கட்டாயம். அது எங்களை விட முக்கிய பங்கு எடுக்க வேண்டியது உங்களை மாதிரி ஆட்கள் தான். அதாவது மீடியா, அதாவது சொல்கிறது ரேடியோவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம். இது இப்போ நம்ம பேசுனதை அடிக்கடி ஒரு சந்தர்ப்பமாக பாவிச்சு மக்களுக்கு போய் செய்கிற உதவி பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அது தனியாக எங்களால் ஒரு ஆளால் செய்யலாது. இது இப்போ மீடியாவில் போக்குள்ள வந்து ஒரு செய்தியாக போக்குள்ள வந்து ஒரு ஆள் இன்னைக்கு பார்ப்போம், சில நேரம் பார்க்காமலும் விட்டுடலாம். அதனால உங்களுக்கு வசதி கிடைக்கிற நேரம் இல்லை, அதாவது உங்களுக்கு எப்போயோ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிற நேரம் இதையும் ஒரு முறையோ 2 முறையோ கூடுதலாக போட்டு மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணால் நல்லோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட வந்து இணைந்து கொண்டமைக்கு.